வணக்கம் நண்பர்களே! மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்தில பார்த்தோன்னா, நம்ம மகாலிங்கத்த தோல உரிச்சு உண்மையா வர வச்சுட்டாங்க நம்ம முத்துசெல்வன். அவங்க சட்டை வந்து அந்த ரத்த கறையோட இருந்தத அப்படியே வந்து போட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த சட்டை தச்ச டெய்லர வந்து கூப்பிட்டு வந்து கேட்க நேரம், "இது வந்து நான் மகாலிங்கத்துக்கு தான் தச்சு குடுத்தேன்" அப்படின்னு வந்து சொல்லிறாப்புல. உடனே தொலிய கழட்டி உண்மைய வர வைக்கிறாங்க. "அப்ப நான் தான் வந்து கொலை பண்ணுனேன்" அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாங்க. சாரு வந்து சூசைடு குளத்துக்குள்ள விழுந்து தான் உயிரை மாச்சதையும் வந்து அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ரகுராம் மீது பழிய செலுத்துறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு அபாண்டமான பழியை வந்து அவர் மேலே போட்டேன். அவர் மேலே எனக்கு வந்து பெரிய கடுப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய வன்மத்தை அவர் மேலே போட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க மகாலிங்கம். அதோட வந்து நம்ம ஜெயிலில் ரகுராம் வந்து குற்றவாளி இல்லை, சீனுவும் குற்றவாளி இல்லை அப்படின்னு வந்து தீர்ப்பு வந்து வந்துடுது. நம்ம ரகுராம் வந்து இந்த மரியாதையோட ஊர்க்காரங்க மாலை எல்லாம் போட்டு வந்து நம்ம கோர்ட்ல உள்ள தீர்ப்பை கேட்டு சந்தோஷமா ஊர்ல மரியாதையோட கூட்டிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். அதே நேரம் மகாலிங்கத்தை வந்து ஜெயிலில் கம்பின்னு அனுப்புறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பிள்ளைங்க எல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்க அந்த புதருக்குள்ள தான் நம்ம மகாலிங்கம் வந்து கரிய கொன்று அந்த சாக்கு கோணி பைக்குள்ள அடைச்சி வந்து போட்டிருப்பாங்க. அப்பதான் இங்க வந்து இரத்த கரையோடி ஒரு கோணி பை கிடக்குது அப்படின்னு வந்து தகவல் எல்லாம் தெரிஞ்சு நம்ம போலீஸ் அதிகாரிங்க எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ரகுராம கூட்டிக்கிட்டு செல்வனை வந்து வராங்க. ரகுராமையும் சீனுவையும் கூட்டு அந்த இடத்துல ஏதாவது வந்து எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு வந்து நோண்டி நொங்கு எடுக்க நேரம் தான் இந்த ஒரு சட்டையும் வேட்டியும் அதுகிட்ட கடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. இது யாருடையது அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. அதோட அந்த கோணி பை வந்து ரைஸ் மில் ஏதோ ஒன்றில் உள்ள பை தான் அதில் தான் அடைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் இந்த பை வந்து ரகுராமோட ரைஸ் மில்லில் உள்ள பை அப்படின்னு சொல்ல நேரம் ரகுராமகிட்ட நீங்கள் தானே கொலை பண்ணீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஐயோ என் மேலே பழிய போடுறீங்க, நான் வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ணினேன்னு தவிர இவனை கொல்ல அளவுக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது, அதுவும் நான் இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்போ இங்கே நிற்க யாராவது மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. புவனேஸ்வரி பசுபதி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இல்லை அப்படி எனக்கு யாரையும் வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரகுராம் சொல்லிடுறாங்கங்க. நம்ம மகாலிங்கம் வந்து எப்படியோ ரகுராம் சீனு தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து கொந்தளிச்சுட்டு நிற்காங்க. ஒன்று போட்டுறாங்க மகாலிங்கத்தை. என்னடா நீ கொலையும் பண்ணிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கிற, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த சட்டையும் வேட்டியும் ஒன்னது தான் அப்படின்னு வந்து முத்துசெல்வன் கேட்க நேரம் ஐயா எனக்குது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்குது இல்லையா, இதை வந்து தச்ச டெய்லரை நான் வர வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து அந்த டெய்லர் வராங்க. ஆமாம் இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்கிட்ட தான் 3 சட்டை வந்து தச்சு வாங்கினாங்க, அதில் தான் ஒரு சட்டை இது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதுவே நல்ல எவிடன்ஸை சொல்லு, இப்போ நீ தான் வந்து பண்ணியிருக்க அப்படின்னு வந்து சொல்ல. இல்லைங்க எனக்கதே என் சட்டையே இல்லைன்னு சொல்லேன் அப்படின்னு சொன்னோன்னா அடி அடி அடின்னு அடித்து வெளுத்தெடுக்கிறாங்க முத்துசெல்வன். அடி தாங்காமல் உண்மையை நம்ம மகாலிங்கம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் இது என்னோட சட்டை தான், நான் தான் இந்த பையனை கொன்னேன். கல்யாண நேரத்தில் அது விடிஞ்சா தாலி சீனி வந்து சாரு கழுத்தில் கெட்ட போகிறான். அந்த நேரத்தில் சாரு வந்து வீட்டை விட்டு வெளியே போனா, அப்போ எங்கடா போகிறா, இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பின்தொடர்ந்து போன நேரம் தான் இந்த ஹரி வந்து என் பொண்ணை காதலிக்கதா சொன்ன உடனே என் மக அவனு கூட வந்து ஓடி போகிற வந்து திட்டம் போட்டுட்டா. அவனை அப்படியே கெட்டி பிடிச்சிட்டு நின்னான். இதை நான் பார்த்தேன், இது சரிப்படாது, நம்ம ஒரு ரூட்டு போனால் இவ சீனுவை கல்யாணம் பண்ண மாட்டா போல இருக்க, அதுக்காகவே இவளை தீர்த்து கட்டிடலாம், இவனை தீர்த்து கட்டலாம் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணினேன். உடனே வந்து கத்தி எடுத்து இவனை சர மாதிரியா குத்தி கொடூரமாக கொலை பண்ணினேன். இதை என் மக வந்து பார்த்துட்டு இருந்தா. அப்பா ஏன்ப்பா இப்படி செய்தீங்க அப்படின்னு அவளால் தாங்கி கொள்ள முடியலை. உடனே அவள் பக்கத்தில் இருக்க குளத்துல விழுந்து உயிரை மாச்சிக்கிட்டா. ஆனால் நாங்கள் இதை வந்து எப்படி வந்து திசை திருப்பலாம் இந்த கேஸை, நான் தப்பதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் தான் ரகுராம் மேலே இந்த பழியை ஏன் போடக்கூடாது அப்படின்னு வந்து நான் நினச்சேன். உடனே நான் வந்து என் பொண்ணு குளத்தில் மூழ்கி கிடந்தவளை நைட்டோடு நைட்டாக வெளியே எடுத்து இந்த மரத்தில் கட்டி தொங்க போட்டு ஊரை வந்து நம்ப வச்சுட்டேன். அதுவும் இல்லாமல் இவ சூசைடு தான் அட்டன் பண்ணுனா அப்படின்னு வந்து நம்புறதுக்கும் அதே நேரம் ரகுராமன் சீனுவையும் பழி வாங்குறதுக்காக அவங்க நம்ம சாரு கையில் என் மக கையில் நான் ஒரு லெட்டரை எழுதி வச்சுருந்தேன். என் சாவுக்கு வந்து ரகுராமன் சீனுவை தான் காரணம் அப்படின்னு வந்து எழுதி வச்சுருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டோம்னா கடவுளே இந்த உண்மை வந்து பட்டுட்டு சாரு சொன்னது உண்மைதான்,
சாரு வந்து சீக்கிரமா பெரியம்மா உண்மையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிய வரும்னு சொன்னா. அது உண்மைதான். இப்ப தெரிய வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜானகி அம்மா எங்க கணவர் குற்றவாளி இல்ல அப்படின்னு வந்து தீர்ப்பாக போகுதுன்னு சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல இப்படி ஒரு பாவத்த சொந்த மகளுக்கே வந்து செய்திருக்கானா இந்த மகாலிங்கம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராமுக்கு அப்படியே வந்து பயங்கரமான வந்து கோவம் வருது. இந்த மகாலிங்கம் செய்த செயல் எவ்வளோ பெரிய தப்பு. தன்னோட பொண்ணுக்காக இவ்வளோ செய்திருக்கான். வந்து பொண்ணுக்கு உயிரை எடுக்கிறதுக்கே இவன் காரணம் ஆயிட்டான் அப்படின்னு வந்து அதையும் மறைச்சு என் மேல இந்த பழிய தப்பி போட்டு இவன் தப்பிக்க பார்த்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமா வந்து நிக்கிறாங்கங்க. நம்ம முத்துச்செல்வன் வந்து பலார் பலார்னு அடிச்சு நீ செய்யதெல்லாம் செய்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இங்க நின்றுக்கிட்டு எல்லா பழியையும் ரகுராமன் சீனுக மேல நீ வந்து எழுதி போட்டிருக்க. அப்பனா உனக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கணும்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடிச்சு வெளுத்து வாங்குறாங்கங்க. அடுத்த நாள் கோர்ட்டு வந்து கூடுது. கோர்ட்டில் வந்து நம்ம ரகுராமும் சீனுவும் வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு ஏசிபி முத்துசெல்வன் மகாலிங்கத்தை வந்து கூட்டி கொண்டு விடுறாங்க. அப்போ தான் வந்து மகாலிங்கம் வந்து ஒத்துக்கிறாங்க. நான் தான் வந்து ஹரியை கொன்னது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் பொண்ணு நைட்டோடு நைட்டா இவனு கூட ஓடி போகலாம் அப்படின்னு வந்து கடைசியில் வந்து முடிவை மாற்றிக்கிட்டா. ஆனால் எனக்கு வந்து சீனு கூட கல்யாணம் பண்ணினாதான் நம்ம நினச்சது நடக்க முடியும். ரகுராமோட சொத்துக்களை ஆட்டை போட முடியும். எனக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது. அப்படி இருக்க நேரம் சீனுவை கல்யாணம் பண்ணால் தான் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். அப்படி இருக்க நேரம் இவனோட சாரு வந்து விடிஞ்சா கல்யாணம், இப்போ வந்து வேற ஒருத்தனு கூட போனால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு தான் நான் அந்த ஹரியை தீர்த்து கட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. அதே நேரத்தில் என் பொண்ணும் இனிமேல் அவன் இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பக்கத்தில் இருக்க குளத்துல விழுந்த உயிரை மாட்டிக்கிட்டா. அவள் வந்து இறந்த வந்து கவலை எனக்கு என் பொண்ணுல இருக்க தான் சேது. ஆனாலும் வந்து நான் வந்து இந்த கேஸில் சிக்கிடக்கூடாது. அதுக்காக நான் வந்து இந்த மரத்தில் கட்டி அவளை வந்து தொங்க போட்டு ரகுராம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் நம்ப வைக்க ஸ்கெட்ச் பண்ணி நான் வந்து என் பொண்ணு எழுதுனது மாதிரியே ஒரு லெட்டரை என் சாவுக்கு காரணம் ரகுராமும் சீனுவும் தான் அப்படின்னு வந்து எழுதி வச்சு ஊரை நம்ப வச்சுட்டேன். ஆனால் நான் வசமாக இப்போ சிக்கிக்கிட்டேன். இந்த முத்துச்செல்வன் என்னை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. நம்ம மாயா ஜானகி அம்மா எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது. புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் கூட ஆச்சரியம். மகாலிங்கம் இவ்வளோ பெரிய வேலையை வந்து பண்ணியிருக்கான், நம்மகிட்ட கூட சொல்லாமல் செய்திருக்கானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையை மகளுக்கு எதிராக செய்யறதுக்கு இந்த மகாலிங்கத்தால் தான் முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க. அதே நேரம் ஊர் மக்கள் எல்லாம் இன்னைக்கு கோர்ட்லேருந்து ரகுராம் ஐயா எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து வெளியே வராங்க. மேலதாளத்தோட நம்ம ஊர் மரியாதையை போய் செலுத்தி அவரை வரவேற்று கூட்டுட்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம மகாலிங்கத்துக்கு வந்து தீர்ப்பு வந்து எழுதிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த கொலையெல்லாம் செய்தது அதுவும் சாரு சாவுக்கு காரணமாக இருந்தது இந்த மகாலிங்கம். அவருக்கு தண்டனை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தண்டனையை வாசித்து ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாங்க. நம்ம ரகுராமும் சீனுவும் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு நிருபராதி அப்படின்னு வந்து வெளியே வராங்க. மேலதாளத்தோட ஊர் மக்கள் மாலையை போட்டு வரவேற்று நம்ம ரகுராம வந்து கூட்டிட்டு வராங்கங்க.